கனவாக இருக்கலாம் என்று அவள் மறந்துவிட்டாள். ஆனால் அடுத்த இரவு மாயா தூங்கிக் கொண்டிருந்தாள். திடீரென்று யாரோ அருகில் இருப்பது போல உணர்ந்தாள். அவள் மெதுவாக கண்களை திறந்தாள். அவளின் அருகில் யாரோ உட்கார்ந்து அவள் முடியை கோதிக் கொண்டிருந்தார். மாயா கத்தினாள். அவளின் பெற்றோர் ஓடி வந்தார்கள். மாயா பயந்தாள். இந்த எல்லாம் ஹேர் எக்ஸ்டென்ஷன் வைத்த பிறகுதான் நடக்கிறது என்று அவளுக்கு புரிந்தது. அவள் அந்த சாலூனுக்கு திரும்பிச் சென்றாள். அங்கு அவர்கள் சொன்னது, இந்த முடி குழலி என்ற பெண் தானம் செய்தது. மாயா அதிர்ந்தாள். அவள் குழலியின் வீட்டிற்கு போனாள். அங்கே தெரிந்த உண்மை, குழலி உயிரோடு இல்லை. அவள் வேலை செய்த ஆபீஸின் மேல் மாடியிலிருந்து விழுந்து இறந்து விட்டாள். அப்படின்னா என்ன பயமுறுத்துறது குழலிதானா? மாயா முடிவெடுத்தாள். இந்த முடிய உடனே வெட்டணும். அந்த இரவே அவள் முடியை வெட்ட முயன்றாள். கத்தரிக்கோல் எடுத்தாள். அப்பொழுது ஒரு கைகள் அவளது கையை பிடித்தது. அவள் திரும்பி பார்த்தாள். ஒரு பயங்கரமான உருவம். அது அவளிடம் நெருங்கி குழலி என்று அழைத்தது. அதற்கு பிறகு என்ன நடந்தது மாயாவுக்கு நினைவில்லை. காலை மாயா மெதுவாக கண் திறந்தாள். அவள் படுக்கையிலிருந்து எழுந்தபோது நேற்று நடந்தது கனவா உண்மையா என்று புரியவில்லை. அவள் அழ ஆரம்பித்தாள். உண்மையாயிருந்தா அது யார்? என்னை ஏன் குழலின்னு கூப்பிட்டது? பதிலில்லாத கேள்விகள். பயம் அவளை முழுவதும் பிடித்துக் கொண்டது. அதனால் அவளுக்கு மீண்டும் முடிவெட்ட தைரியம் வரவில்லை. ஆனா ஒரு விஷயம் அவளுக்கு புரிந்தது. குழலியின் பேய் இருந்தா என்னை குழலின்னு ஏன் அழைக்கும்? அப்போ அது குழலி இல்லை, வேற யாரோ.